சிலைகளை இருப்பதை நாம் பார்க்கிறோம். கருங்கல்லிலே தான் இந்த தெய்வ சிலைகளை வழிகிறார்கள். அந்த கருங்கல்லுக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, உலோகத்தின் ஆற்றலை விட கருங்கல்லின் ஆற்றல் பல மடங்கு அதிகமானது. ஏன்னா எந்த சக்தியையும் தன் வசத்துக்குள்ளே இழுத்துக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை கருங்கல்லுக்கு உண்டு. பஞ்சபூதங்களின் தன்மையும் அந்த கருங்கல்லிலே உண்டு. எப்படி பஞ்சபூதத்தின் தன்மை கருங்கல்லிலே இருக்கிறது அப்படின்னா, நீங்க ஒரு கல்லை போய் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா அந்த ஈரத்தன்மை, நீர் என்கின்ற அந்த தன்மை அந்த கல்லிலே இருக்கிறது. அதே நேரத்திலே பஞ்சபூதங்களான நிலத்தின் தன்மையும் கருங்கல்லிலே இருக்கிறது. கருங்கல்லிலே செடிகள் வளர்வதை நாம் பார்க்கிறோம். அதனால நிலத்துக்கான தன்மையும் அந்த கருங்கல்லிலே இருக்கிறது. ஒரு கல்லை இன்னொரு கல்லோடு உரசினால் நெருப்பு வருகிறது. அப்ப நெருப்புக்கான தன்மையும் அந்த கருங்கல்லிலே இருக்கிறது. காற்றுக்கான தன்மையும் அந்த கருங்கல்லிலே